போடையும் அந்த குடும்பம் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க குடும்பத்திலே இறை வழிபாடிற்கு அடிப்படையாக மிகவும் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டது. இது வைணவ சமுதாயத்தினர் செய்தாலும் கூட நம்ம சைவர்களுக்கு கோதை என்பவங்க அவங்க வந்து விரதம் எடுத்து அங்கே அவங்க வாழ்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் அழைத்து கொண்டு கிருஷ்ண பக்தி செய்தார்கள் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:14, சூரியாஸ்தமனம் 7:02. இன்றைய திதி தேய்பிறை துவாதசி திதி. ஆங்கில தேதியின் முறைப்படி 17ஆம் தேதி அதிகாலை 2:27 முடிவடைந்து திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 4:34. அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:11 10:11 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:34 7:03 வரை. ராகு கால நேரம் மாலை 4:06 5:34 வரை. யமகண்ட நேரம் காலை 10:11 11:39 வரை. கூலிகன் மதியம் 1:08 2:37 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிந்தனை, ரிஷப ராசிக்கு பரிசு, மிதுன ராசிக்கு நிறைவு, கடக ராசிக்கு யோகம், சிம்ம ராசிக்கு கவனம், கன்னி ராசிக்கு ஈர்த்தி, துலாம் ராசிக்கு ஓய்வு, விருச்சக ராசிக்கு பரிவு, தனுசு ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு இன்பம், கும்பராசிக்கு வரவு, மீன ராசிக்கு எதிர்ப்பு. இன்று நம்ம ஜாதக ரீதியாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம்னா, முக்கால்வாசி நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க அவங்க ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது அப்படின்றத கவனிக்க தான் ஆசைப்படுவாங்க. இந்த யோகங்கள் வந்து நம்மளுக்கு எத்தனை யோகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு மற்றொரு கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தம் தான் அந்த யோகம் சொல்லுவோம். ஒரு கிரகத்துக்கும் ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம் இருக்கும் இல்லையா? அதை வைத்து தான் இவர்கள் யோகம் என்று சொல்வார்கள். இம்மாதிரியான யோகங்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவை இருக்கு. அவைகளில் மிக முக்கியமான சிலவற்றை தான் இந்த குடும்ப ஜோதிடம் என்ற புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்களோட ஜாதகத்தில், அவங்க குழந்தைங்களோட ஜாதகத்தில், அவங்களுக்கு பிடித்தவர்களுடைய ஜாதகத்திலேயே என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது என்பது தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். அந்த வகையில் நம்ம என்ன செய்வோம்னா, முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு பதிவிலையும் எப்படி இந்த யோகங்கள் நாம் கணக்கெடுக்கிறோம், அந்த உங்கள் ஜாதகத்தோட கட்டத்தை பார்த்து நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிவிச்சுட்டு வரோம் இந்த பஞ்சாங்க பதிகத்தில். பார்ப்போமா? அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜாதகங்களில் வந்து யோகங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த தசா புத்தி காலங்களும் நமக்கு வரணும். அந்தந்த கிரகங்களுடைய தசா புத்தி காலங்களில் அந்தந்த வயதிற்கு ஏற்றவாறு தான் இந்த யோகங்களின் பலன்களும் உண்டு நமக்கு. மற்றும் யோகங்களின் கிரகங்கள் துர்ஸ்தானங்கள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யோகம் இருக்கிற மாதிரி சில கிரகங்கள் ஒன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்டு சில இடங்கள்ல இருக்கும் பொழுது அது சிலர் பார்த்தோன்னே அது ஒரு யோகம் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு லக்கணத்திற்கும் துர்ஸ்தானங்கள் இருக்கும் அல்லவா? அந்த துர்ஸ்தானங்களிலே இருந்துச்சுனாக்கா அந்த யோகங்களை முழு பயனை அடைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகங்களுடைய தசா புத்தி காலங்களும் நம்மளுக்கு அமையணும். அது வயசு கணக்கு இருக்குது. என்ன மாதிரி வயசில் என்ன மாதிரி யோகங்கள் நம்ம அனுபவிக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதன் வாரியாகத்தான் இந்த யோகங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வரும். சில பேருக்கு அந்த தசா, அவங்களோட வாழ்க்கையில் அந்த தசா வரவே வராது, ஆனால் யோகங்கள்னு இருக்கும் பிறந்த ஜாதகத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் இன்னாருக்கு இந்தந்த யோகங்கள் இருக்குது, அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியும் இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்றத ஒரு ஜோதிடர் மூலியமாக நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் கூட என்னுடைய இந்த பஞ்சாங்க பதிவுகளில் முடிஞ்ச அளவுக்கு சுலபமான முறையில் அவரவர் ஜாதகத்தை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்களை நான் இங்கே
தெரிவிக்க வருகிறேன். இந்த எதிர்வரும் பதிவுகளில் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு பார்த்துட்டு வாங்க, யார் யாருக்கு எந்தெந்த யோகங்கள் எப்படி எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். மற்றும் இல்லாமல் இன்று நமக்கு 16ஆம் தேதி ஆகிவிட்டது, மார்கழி மாதம் பிறந்து விட்டது. மார்கழி மாதத்தில் விசேஷம் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அது எல்லா மாதங்களும் புனிதமான மாதங்கள். அதிலே மிக விசேஷமாக மார்கழி மாதம் பகவான் கிருஷ்ணர் அது மாதங்களிலே அவரது மார்கழி மாதமாக இருக்கிறார். மலர்களிலே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே இறைவன் மகாவிஷ்ணு அதோட பெஸ்டான அந்த இடத்துல தான் இருப்பார். மரங்களிலே அரச மரமாக இருப்பார். அந்த மாதிரி நம்ம எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த வகையிலே மாதங்களிலே மார்கழி மாதமாக அவர் திகழ்கிறார். அந்த மார்கழி மாதம் என்பதே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வழிபாடு செய்வதற்கு கோதை என்பவங்க அவங்க விரதம் எடுத்து அவங்க வாழ்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் அழைத்து கொண்டு கிருஷ்ண பக்தி செய்தார்கள் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்கள் மட்டுமே சிறப்பாக எடுத்து செய்தாலும் கூட எல்லாருமே அதை செய்யலாம். ஆண்டவனுக்கு ஆண்பால் பெண்பால் என்ற வித்தியாசம்லாம் கிடையாது. ஆத்மா தான் அவருக்கு முக்கியம். எல்லோருமே இந்த மகா புனிதமான இந்த மாதத்திலே பாவை நோன்பு இருக்கலாம். நம்ம வைணவர்களுக்கு ஆண்டாள் பாடிய 30 பதிகங்கள் இருக்கு. அவர் திருப்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த பதிகங்கள் எல்லாமே அருமையான பகவானை பற்றி போற்றி புகழ்ந்து பாடியிருப்பார். மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய இந்த இயற்கையின் தன்மைகளை பற்றியும் பாடியிருப்பார். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி தான் அவங்க. அது நம்ம ரொம்ப பெருமை இல்லையா? பெண்கள்லாம் அவங்க அப்படி இருந்திருக்காங்க. இறைவனையே மணாளனாக வேண்டும் என்று அவங்க விரதம் இருந்தாங்க. பெண்கள் எல்லாம் இந்த விரதம் இருக்கும்போது நல்ல கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடையும் அந்த குடும்பம் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க குடும்பத்திலே இறை வழிபாடிற்கு அடிப்படையாக மிகவும் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டது. இது வைணவ சமுதாயத்தினர் செய்தாலும் கூட நம்ம சைவர்களுக்கும் உண்டு. திருமாணிக்க வாசகர் அவர் நமக்காக திருவம்பாவை செய்து கொடுத்திருக்கிறாரு. நம்ம சைவர்களுக்கு, சிவனடியார்கள் குடும்பத்தின் பெண்களுக்கும் இருக்கு. மறந்துவிடக்கூடாது. இந்த இரண்டுமே நமக்கு இருக்கிறது. அதில் எது நமக்கு தேவையோ அதை தேர்ந்தெடுத்து, ரெண்டுமே மிக 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 உயர்ந்தவைகள் தான். இதில் எதுவுமே கூட குறைய கிடையாது. இந்த விரதங்களை முறையாக மேற்கொண்டு பெண்கள் எல்லோரும் அருமையாக விரதம் எடுத்து இந்த மார்கழி மாதத்திலே நம்ம விடியற்காலையிலே இறைபக்தி செலுத்துவோம். தொடர்ந்து என்னுடைய பதிவில் அடுத்த நாளைய பதிவில் நம்ம யோகங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.